அதனால பெரும்பாலும் வந்து இவிஎம்ல தப்பு பண்ண முடியும்னு எனக்கு எப்போதுமே தோணாது. என்ன காரணம்னா, அந்த ஆரம்ப கால டெமோல இருந்து நான் அதை ஃபாலோ பண்றேன். அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ பண்ணாங்க அப்போ. நாங்களும் பல இதுகள் அதெல்லாம் அழுத்தியெல்லாம் பார்த்தோம். 2017 ஈஸியே அதாவது எலெக்ஷன் கமிஷனே ஒரு சவால் விடுத்துச்சு. யார் வேணாலும் வந்து நீங்க இதுல தப்புங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சவால் விடுத்துச்சு. ஆனா இன்னும் யாரும் ப்ரூவ் பண்ணல. எதிர்கட்சிகள் பேசுச்சே தவிர இன்னும் அதை வந்து இது தப்புன்னு இது வரைக்கும் நிரூபிக்கப்படல. நீதிங்கிறது அது வழங்கப்படுவது மட்டுமல்ல, வழங்கப்படுவதாக உணரப்படுவது. அது எல்லாரும் உணரணும். சரியான நியாயம் கிடைச்சதுரா அப்படின்னு. அதே மாதிரி எல்லாரும் உணரணும். உண்மையிலே தேர்தல் வந்து சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையோடு நடந்ததுன்னு. பிஜேபி நடந்துக்கிற பல முறைகளை பார்க்கும்போது அப்படி நடக்கல. அதான் இதோட சிக்கல். ஏன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல. திடீர்னு தூக்கி எதிர்கட்சியை உள்ள போடுறாங்க. அப்புறம் எதிர்கட்சிகள் மேல மட்டும் சோதனைகள் நடக்குது. இன்கம் டாக்ஸ் சோதனைனா கடைசி நேரத்துல வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சோதனைக்குள்ளாகிறாங்களே தவிர பிஜேபியை சேர்ந்தவர்களோ பிஜேபி கூட்டணி கட்சியோ சோதனைக்கு உள்ளாகிறதே கிடையாது. உத்தரப்பிரதேசம் பீகாரை பொறுத்த வரைக்கும் 120 தொகுதியில 100ஆவது பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அங்கெல்லாம் பலவீனமாகும் போது, அதாவது அங்க இருக்கிற வாக்கு வங்கி அணை உடையும் போது அதை அடைக்கிறதுக்கு தான் கவனம் செலுத்துறாங்க வட இந்திய தலைவர்கள். இங்க தென்னகத்தை பத்தி அவங்க அவ்வளவு பெரிய பாதரேஷன் பண்ணலன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். என்ன காரணம்னா, இதுல பிஜேபி வந்து அந்த ஒரு நபர் இரு நபர் பிடியிலிருந்து விடுபடவே இல்லை. அது பல்வேறு நபர்கள் அதுல பல்வேறு தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனையை அங்க லோக்கலாவே தீர்ப்பாங்க. ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அமித்ஷா தான் தீக்கணும், மோடி தான் தீக்கணுங்கிற நிலைமைக்கு அதை அவங்களே தான் கொண்டு போய் விட்டாங்க. தனிநபர் சர்வாதிகாரம் மாதிரி ஒரு ரிட்டையர் சர்வாதிகாரம் பிஜேபியில இருக்கு. அதனால மோடி வருவது என்பது கடைசி நேரம் வரைக்கும் மாற்றி அமைக்கப்படலாம் என்பதுதான் என் பார்வை. ராகுல் காந்தி வருங்க அப்படி இல்லை, அவரு உறுதியா வந்துருவாரு. ஏன்னா அவருக்கு இந்த பஞ்சாயத்து இருந்தாலும் அவருக்கு பஞ்சாயத்து இருக்கு. ஆனா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. கோர் ஓட் பேங்க்னு ஒண்ணு வேணும். இந்த கோர் ஓட் பேங்கை யாரு கொண்டு வந்து சேர்ப்பான்னா பூத் லெவல்ல இருக்கவங்க தான். பூத்து சராசரியா 800-900 ஓட்டு பதிவாகும்னா 200-250 ஓட்டு கையில இருக்கணும். அது நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணம் மாதிரி, பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் மாதிரி. அது இந்த 250 ஓட்டுக்கான தகுதியும் அந்த தரமும் ஒண்ணு திமுக இருக்கும், இல்ல அதிமுக இருக்கும். பிஜேபி கிடையாது. இப்ப அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தா பிஜேபி ஈஸியா வீழ்த்திடலாமா? அப்ப ஏன் சேரல? இத்தனைக்கும் 79ல அதிமுக திமுக ஒன்னா சேரணும் தானே பிஜு பட்நாயக் வந்தாரு. இந்திரா காந்தியை எதிர்த்து அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேரணும். 2 தலைவர்களும் உட்காந்து பேட்டி கொடுத்தாங்க. நான் வந்து அந்த பேட்டியை பார்த்தவங்கள நான் ஒருத்தன். 79 எங்க சேர்ந்தாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் களம் ரொம்ப சூடாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாட்கள் தான் பிரச்சாரத்துக்கே இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரியான சூழல் இருக்குது. இந்த வேளையில் வந்து மிக முக்கியமான ஒரு தகவல், இந்த விவிபேடு ஒப்புகை சீட்டுகளையும் வந்து என்னன்னு சொல்லி ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. அது வந்து மே 17ஆம் தேதி அது வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்ன்ற மாதிரியான செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் எதுவும் வித்தியாசம் வரும்னு பார்க்குறீங்களா? நம்ம இவிஎம் அதாவது வாக்குப்பதிவு எந்திரம் முதல் டெமோ பார்த்த ஜேர்னலிஸ்ட்ல நானும் ஒருத்தங்க. 1989 டெல்லியில. அப்புறம் வாக்குப்பதிவு எந்திரம் நடைமுறைக்கு வந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். வாக்குப்பதிவு எந்திரம் காலகட்டத்தில் விவிபேட் பத்தி பேசுவாங்க. நாங்க பார்த்ததில்ல, டெமோவும் பார்த்ததில்ல. 2014 தான் விவிபேட் வந்துச்சு. அதாவது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ட்ரைவ். வாக்காளர் ஓட்டை பதிவு பண்ணிட்டு சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவர் கண்ணால அந்த கண்ணாடி வழியா பார்க்கலாம் யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு. வாக்காளருக்கு திருப்தி ஏற்பட்டா சரிதான். ஆனா பெரும்பாலும் வாக்காளர்கள் அதை பார்க்கறது இல்லை. நீங்க கிராமப்புற பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா அப்படியான ஒரு மிஷின் இருக்கிறதும் கண்ணாடி வழியா பார்க்கலாங்கிறதும் கூட அவங்களுக்கு தெரியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. பட்டன் எழுதிட்டு வெளியில வந்துடுறாங்க, அவ்வளவுதான். இந்த லைட் எரிதான் கூட நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. அந்த இடத்துல அந்த போலிங் பூத்தோட ஏஜென்ட்டோட வேலையும் ரொம்ப முக்கியமானதாக அந்த இடத்துல தான் எனக்கு எப்பவுமே தோணும். இப்போ 2 கோளாறு அதுல வருது. ஒண்ணு, அந்த விவிபேட் எந்திரத்தை எந்த ஆர்டர்ல இணைக்கிறதுங்கிற கோளாறு. அதாவது ஓட்டிங் மிஷினு, இவிஎம், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட், இதுதான் இது வரைக்கும் இருந்தது. 2014 இருந்து நான் பார்த்தது இந்த சீரியல்ல தான் அதை இணைப்பாங்க. இப்போ அதை நடுவில் இணைக்கணும்னு சொல்றாங்க. அதாவது ஓட்டிங் மிஷின், விவிபேட், கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் வெளியில இருக்கும். அதை கட்சிகள் எதிர்க்குது. அதுல ஃப்ராடு நடக்கும்னு சொல்றாங்க. பிராக்டிக்கலா உண்மையிலே டெக்னாலஜி என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் பெரும்பாலும்
விவிபேட்ல முதல்ல வந்து அது என்ற சிஸ்டமே கிடையாது. அதுக்கு பிறகு வந்து பல வழக்குகள் போடும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து 5 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிற ஒரு தொகுதிக்கு 5 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 5 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்துச்சு. கொஞ்சம் ஓரிரு தேர்தலுக்கு முன்பு தான் அது வந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் எண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. என்ன காரணம்னா, அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஓட்டு சீட்டு மெத்தட் மாதிரி தான். ஏன்னா எல்லாரும் 100% அதுல வந்து விழும், துண்டு சீட்டு விழும். அவ்வளவு துண்டு சீட்டு என்றது அதெல்லாம் வந்து பிராக்டிகலா ரொம்ப சிரமம். அதுக்கு பதிலாக வந்து மார்க் போல் அதாவது நம்ம மாதிரி ஓட்டுப்பதிவு நடத்துறோம். அது பொதுவான குறைபாடு என்னன்னா, இவிஎம்ல வந்து கோளாறு பண்ணிடுவாங்க. அதுல மிஷின் கோடு, அந்த மிஷின் கோடையே மாத்தி எழுதிட்டா இந்த பட்டன் கழுத்துனா எப்போ எல்லாமே வந்து பிஜேபிக்கு தான் விழும், இல்லை எல்லாமே காங்கிரஸுக்கு தான் விழும். இந்த கோளாறு வந்து எப்போதுமே இந்த சந்தேகம், கோளாறுன்னு கூட சொல்லக்கூடாது, சந்தேகம் எப்போதுமே எழுப்பப்படும். அப்போ மார்க் போல் வந்து அதுக்காக தான் வந்துச்சு. அதாவது 50 ஓட்டு நீங்க பல விதமான பட்டன்களுக்கு அழுத்தி பார்த்துட்டு கரெக்டா விழுதான்னு செக் பண்ணிட்டு ஓகே பண்ண பிறகு அந்த மார்க் போல அழிச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து பிராக்டிகலா மிஷின் கோடை மாத்தலாம்னா மார்க் போலையும் மாத்தலாம். அதாவது ஒரு 100வது ஓட்டுக்கு மேலதான் மிஷின் கோடு மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னா மார்க் போல் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ மார்க் போல வந்து கொஞ்சம் விஸ்தரிக்கலாம், அதாவது 200 ஓட்டு அப்படி விஸ்தரிக்கலாம். அதனால பெரும்பாலும் வந்து இவிஎம்ல தப்பு பண்ண முடியும்னு எனக்கு எப்போதுமே தோணாது. என்ன காரணம்னா, அந்த ஆரம்ப கால டெமோல இருந்து நான் அதை ஃபாலோ பண்றேன். அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ பண்ணாங்க. அப்போ நாங்களும் பல இதுகள் அதெல்லாம் அழுத்தி எல்லாம் பார்த்தோம். 2017 ஈஸியே அதாவது எலெக்ஷன் கமிஷனே ஒரு சவால் விடுத்துச்சு, யார் வேணாலும் வந்து நீங்க இதுல தப்புங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சவால் விடுத்துச்சு. ஆனா இன்னும் யாரும் ப்ரூவ் பண்ணல. எதிர்கட்சிகள் பேசுச்சே தவிர இன்னும் அதை வந்து இது தப்புன்னு இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை. இந்தியாவில் வந்து இந்திய ஜனத்தொகையில வாக்காளர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 90 கோடிக்கு மேல வரும் வாக்குப்பதிவு மட்டுமே. அப்போ 90 கோடிங்கிறது உலக ஜனத்தொகையை விட கூட அதிகம். அவ்வளவு பெரிய வாக்காளர் எண்ணிக்கை. அப்போ ஓட்டு சீட்டு முறைக்கு போக முடியுமான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரெண்டாவது, பேப்பர் பயன்பாடை குறைக்கணுங்கிறது இப்போ கான்செப்ட். காகிதம், மர அழிப்பு அப்படியான ஒரு நிலைமை இருக்கும்போது இவிஎம் தான் நமக்கு பெட்டர் சாய்ஸ். ஆனால் இவிஎம் பேர்ல நம்ம சந்தேகம் கிளப்பும் போது அடிப்படையில என்ன வருதுன்னா, தேர்தல்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கணும். ஏன்னா ஒரு நீதி மாதிரி தான் அது. அத சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு சொல்ற மாதிரி தான். நீதிங்கிறது அது வழங்கப்படுவது மட்டுமல்ல, வழங்கப்படுவதாக உணரப்படுவது. அது எல்லாரும் உணரணும், சரியான நியாயம் கிடைச்சதுரா அப்படின்னு. அதே மாதிரி எல்லாரும் உணரணும், உண்மையிலே தேர்தல் வந்து சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையோடு நடந்ததுன்னு. பிஜேபி நடந்துக்கிற பல முறைகளை பார்க்கும்போது அப்படி நடக்கல. அதான் இதோட சிக்கல். ஏன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. திடீர்னு தூக்கி எதிர்கட்சியை உள்ள போடுறாங்க. அப்புறம் எதிர்கட்சிகள் மேல மட்டும் சோதனைகள் நடக்குது. இன்கம் டேக்ஸ் சோதனைனா கடைசி நேரத்துல வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சோதனைக்குள்ளாகிறாங்களே தவிர பிஜேபியை சேர்ந்தவர்களோ பிஜேபி கூட்டணி கட்சியோ சோதனைக்கு உள்ளாகிறதே கிடையாது. இப்படி பிஜேபி நடந்து கொள்கிற முறை, இப்போ எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட், அதுல சுப்ரீம் கோர்ட் ஒரு சொல்யூஷன் கொடுத்துச்சு, அதை அவங்க அமல்படுத்தல. அப்ப பிரைம் மினிஸ்டரே அவருக்கு வேண்டியவங்களை போட்ட கதை தான் அது. ஒரு காலத்துல எலெக்ஷன் கமிஷனர் ஒண்ணுதான் சேஷன் காலத்துல எல்லாம். அது வந்து எக்ஸிகூட்டிவ் அப்பாயின்மெண்ட் தான். அதாவது பிரைம் மினிஸ்டர் விரும்பி தான் அந்த அப்பாயின்மெண்ட் நடந்துச்சு. தேர்தல் ஆணையர், நான் பெரிசாஸ்திரி காலம் வந்து நான் கண்ணால பார்த்த காலங்க. தேர்தல் கமிஷனர் அவர் 1989 வரைக்கும் நினைக்கிறேன். 88ல வந்து அவர் எடுத்த பல முடிவுகள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். அதிமுக பிளவுலயே அவர் எடுத்த முடிவெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஜெயலலிதா அன்னைக்கு வந்து மெஜாரிட்டி குறைவு, ஜானகி அன்னைக்கு மெஜாரிட்டி ஜாஸ்தி. எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை, நிர்வாகிகள் எண்ணிக்கை, இதெல்லாம் அந்த லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டி ஜானகி அணிகிட்ட தான் இருந்தது. இப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கோ அதே மாதிரி. தாவானு வரும்போது ரெட்டையிலைய முடக்கிற முடிவு தான் தேர்தல் ஆணையம் எடுத்தது. அது தப்பு அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அதாவது 88 காலகட்டத்துல இப்படி தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமான முடிவு எடுக்குதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா சிம்பிள் அலோகேஷன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இதுல ஒருதலைபட்சமான முடிவு எடுக்க முடியாது. அப்படின்னா பல மாநிலங்கள்ல எதிர்கட்சி ஜெயிச்சிருக்க கூடாதுல்ல. இப்பதானே தெலுங்கானா தேர்தல் நடந்தது. அப்ப எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சது, எப்படி கர்நாடகால காங்கிரஸ் ஜெயிச்சது, இவிஎம்ல கோளாறு பண்ண முடியும்னா மோடி எல்லாம் அவ்வளவு கர்நாடகத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது நைஸா வந்து ரிப்பேர் மிஷினை தள்ளி விட்டா கர்நாடகத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கும்ல. அதுக்கு சாத்தியமற்றது என்பது என் கருத்து.
இதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் களம் ரொம்ப சூடாயிடுச்சுன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வருகிற 9ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகிறார். 9, 10, 13, 14 ஒன்று 4 தேதிகளில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே வேளையில் 12ஆம் தேதி திமுக கூட்டணியை சேர்ந்த ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணியின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ராகுல் காந்தி அவர்களும் 12ஆம் தேதி கோவையில் திமுகவோட அந்த மாநாட்டில் கலந்துக்கிறார். இந்த வருகையை எப்படி நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா ஏற்கனவே ஒரு 4-5 தடவை மோடி அவர்கள் வந்துட்டாரு. இப்போதான் முதல் முறையாக மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் வரார். இந்த ராகுல் காந்தி வருவதன் மூலமாக திமுகவிற்கு மேலும் வலு சேர்க்குமா? ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் களம் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த பேச்சு வந்து இப்போ அதிமுக பக்கம் கொஞ்சம் போயிருக்கு. அவருடைய அந்த வியூகங்கள் மூலயமா அந்த பக்கமும் கொஞ்சம் நல்லபடியா இருக்கு, அவங்களுக்கும் களம் நல்லா இருக்குன்ற மாதிரியான பேச்சுகள் அடிபடுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ராகுல் வருகை உறுதி, மோடி வருகை உறுதியா? அது எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அமித்ஷா வருகை பலமுறை தள்ளி போட்டாங்க. முக்கிய காரணம் வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத் இங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இப்போ குஜராத் பாரதிய ஜனதாவோட மிகப்பெரிய ஆதரவு மாநிலம். ஆனா அங்க வந்து ஒரு கேண்டிடேட் ராஜபுத்திரர்களுக்கு எதிராக வந்து அவர் கருத்து தெரிவித்து அவருக்கு எதிராக பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கேண்டிடேட்டை நீக்கணும்னு அவங்க குரல் கொடுத்தாங்க, நீக்கல. இப்போ வந்து அதை ஒட்டின 3 மாநிலங்கள்ல அந்த ராஜ்புத் ஓட்டு எங்கெல்லாம் பலமா இருக்கோ அங்கெல்லாம் பெரிய எதிர்ப்பு இருக்கு. இப்போ அந்த ஃபயர் ஃபைட்டிங் ஒர்க் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 100% இடத்தை பிடிக்கணும்னு நினைப்பாங்க பிஜேபி. அவங்களோட மிகப்பெரிய ஆதரவு மாநிலம் இந்துத்துவ லேபரேட்டரி. உத்தரப்பிரதேசம், பீகாரை பொறுத்த வரைக்கும் 120 தொகுதியில 100ஆவது பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அங்கெல்லாம் பலவீனமாகும் போது, அதாவது அங்க இருக்கிற வாக்கு வங்கி அணை உடையும் போது அதை அடைக்கிறதுக்கு தான் கவனம் செலுத்துறாங்க வட இந்திய தலைவர்கள். இங்க தென்னகத்தை பத்தி அவங்க அவ்வளவு பெரிய பாதரேஷன் பண்ணலன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். என்ன காரணம்னா, இல்ல அமித்ஷா அவர்கள் வராததுக்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு சொல்றீங்களா சார்? இல்ல அமித்ஷா வராதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் தாங்க. காரணம், இப்போ ஈஸ்வரப்பா இருக்காரு கர்நாடகத்துல, ஒரு முன்னாள் முதல்வர். ஈஸ்வரப்பாவுக்கு பல மனக்குறைகள். அமித்ஷாவே அவரை நேர கூப்பிட்டு பேசுறதுக்கு டைம் கொடுத்து வர சொன்னாரு. ஏன்னா அவர் சுயேட்சையா போட்டி போட போறேன்னு அறிவிச்சிட்டாரு. அவர் சார்ந்த ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. இப்போ சுயேட்சையா போட்டி போட போறேன்னு அவர் அறிவிச்ச உடனே அமித்ஷா கூப்பிடுறாரு, அவர் போறாரு. ஆனா அமித்ஷாவால பார்க்க முடியல. அவர் ஒரு நாள் வந்து டெல்லியில சீனியர் லீடர், வெரி சீனியர் லீடர், ஒரு நாள் பூரா டெல்லியில் தங்கி இருந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பேக். அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில் பேசும்போது என்னை அவமதிச்சுட்டாங்க, நான் தனியா போட்டி போட போறேன், இனிமேல் நான் போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. சுமலதா அவங்க வந்து போன தடவை அவங்க இண்டிபெண்டா போட்டி போட்டு ஜெயிச்சுதான் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இந்த தடவை அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. கடைசியில் ரொம்ப சமாதானப்படுத்தி தான் இப்போ பிஜேபியில அவங்கள சேர்த்திருக்காங்க. இப்படி கர்நாடகத்துல ஒரு 15-20 தொகுதி ஜெயிக்கிற வாய்ப்புள்ள இடத்துல பெரிய பெரிய ஒரு நெருடல்கள் இருக்கு. இது கர்நாடகம்னு இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு நல்ல வீச்சு உள்ள பல மாநிலங்கள்ல நிலைமை வந்து இதுதான். அப்போ இயல்பாக வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாநிலங்கள்ல ஏற்படுகிற விரிசல்களை சரி செய்யணுங்கிறது தான் அந்த தலைமையோட நோக்கமா இருக்கும். இதுல பிஜேபி வந்து அந்த ஒரு நபர் 2 நபர் பிடியிலிருந்து விடுபடவே இல்லை. அது பல்வேறு நபர்கள் அதுல பல்வேறு தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனையா அங்க லோக்கலாவே தீர்ப்பாங்க. ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அமித்ஷா தான் தீர்க்கணும், மோடி தான் தீர்க்கணுங்கிற நிலைமைக்கு அது அவங்களே தான் கொண்டு போய் விட்டாங்க. தனிநபர் சர்வாதிகாரம் மாதிரி ஒரு ரிட்டையர் சர்வாதிகாரம் பிஜேபியில இருக்கு. ஈஸ்வரப்பா குறைபாடே என்னங்க, அவர் கர்நாடக மாநிலத்தின் பாரதிய ஜனதா தலைவர் குடும்ப ஆட்சின்றாரு அவரு. அப்போ குடும்ப ஆட்சியை வந்து நீக்கணும்னு பிஜேபி குரல் கொடுக்கும் போது தேவகவுடா, குமாரசாமி வச்சுக்கிட்டு எப்படி குடும்ப ஆட்சியை நீக்கிறதுன்னு ஈஸ்வரப்பாவே தான் சொல்றாரு. அதாவது தேவகவுடாவுக்கு 91 வயசாகுது, முன்னாள் பிரதமர், பிஜேபியோட கூட்டு. தேவகவுடா நிக்கிறாரு, தேவகவுடா மகன் நிக்கிறாரு, தேவகவுடாவோட பேரன் நிக்கிறார். மொத்தமே 3 சீட்டு தான். அவன் குடும்ப ஆட்சின்னு சொல்றதே காமெடி, இவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு பிஜேபியை சேர்ந்தவர் தான் அந்த குற்றம் சாட்டுறாரு. சாதாரண ஆளுல முன்னாள் முதல்வர். இப்ப அதை சரி பண்ண வேண்டிய நிலைமைக்கு பிஜேபி போகுது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில், நான் ஏற்கனவே சொன்ன ராஜ்புத் ப்ராப்ளம் குஜராத்ல, உத்தரப்பிரதேசத்துல ப்ராப்ளம், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுக்கு ஓரளவுக்கு சீட்டு கிடைக்கும்னு எய்ம் பண்ற மாநிலத்துல பிரச்சனை இருக்கும்போது அதை அந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு தான் தேசிய தலைமை விரும்புது. அதுலதான் கவனம் செலுத்துது. காரணம், தேசிய தலைமைக்கு அடுத்தா போல இந்த பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆளே இல்லை. பஞ்சாயத்து இஸ் ஆல்வேஸ் பை 2 பீப்புள்னு ஆயிப்போச்சு. அப்போ அமித்ஷாவுக்கு நேரமே இல்லை, மோடி அவர்களுக்கு நேரமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பெருசா சாதிச்சிட போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அங்க இருக்கு. அதனால மோடி வருவது என்பது கடைசி நேரம் வரைக்கும் மாற்றி அமைக்கப்படலாம் என்பதுதான் என் பார்வை. ராகுல் காந்தி வருகை அப்படி இல்லை, அவரு உறுதியா வந்துருவாரு. ஏன்னா அவருக்கு இந்த பஞ்சாயத்து இருந்தாலும் அவருக்கு பஞ்சாயத்து இருக்கு. ஆனா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. அப்போ மல்லிகார்ஜுன கார்கே தீர்த்து வைக்கிறாரு, உள்ளூர் தலைவர்கள் தீர்த்து வைக்கிறாங்க. சோ பஞ்சாயத்து பரவலாக்கப்பட்டு விட்டது. ராகுல் காந்தி அவர் பிளான் படியே போயிட்டே இருக்காரு. நீங்க சாமர்த்தியமா பாத்தீங்கன்னா
போன தடவை 2019 ராகுல் காந்தியோட வேட்புமனு தாக்கல் பேரணியில வயநாட்டுல ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் லீக் கொடி, பச்சைக்கொடி. அதை பயங்கரமா வீடியோ எடுத்து போட்டு அவங்க பிஜேபியோட பிரச்சாரமே என்னங்க பாகிஸ்தான்ல போய் இவரு வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரா, எங்க பார்த்தாலும் பச்சையா தெரியுது அப்படி இப்படின்னு அவங்க சொன்னதை இந்த வாட்டி உஷாரா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருமே கொடி கொண்டு வர வேண்டாம், காங்கிரஸ் வரைக்கும் கொடி கிடையாது, பிளாக்லெஸ் வேட்புமனு தாக்கல், கொடியே இல்லாம ராகுல் காந்தி போய் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அப்போ காங்கிரஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வட இந்திய சென்டிமெண்ட் அவங்க கரெக்டா பிளே பண்றாங்க. தென்னிந்தியால அதுக்கு சென்டிமெண்ட் கிடையாதுங்க, ஆனா வட இந்தியால சென்டிமெண்ட் இருக்கு. அப்போ எதுக்கு நம்ம வட இந்தியால கிடைக்கக்கூடிய சீட்டை இழந்துடக்கூடாதுன்னு அவங்க ஜாக்கிரதையா இருக்காங்க. வட இந்தியால கிடைக்க வேண்டிய சீட்டை இழந்துடக்கூடாதுன்னு பிஜேபி ஜாக்கிரதையா இருக்கு. அப்போ மோடி வருகை என்பது அது கொஞ்சம் உறுதியற்றது, ராகுல் காந்தி வருகை உறுதியானது. இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் இங்க திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்ற போட்டின்றது ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு. ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் பாஜக நாங்க தான் எதிர்கட்சியா இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உறுதியா தெரியுது திமுக வெர்சஸ் அதிமுக தான் அப்படின்றது தெரியும் போது அதிமுக பக்கம் கொஞ்சம் எட்ஜ் எடுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல, வியூகங்கள்ல, பிரச்சாரங்கள்ல. எடப்பாடி அவர்களின் பேச்சு மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா போய் ரீச் ஆகுதுன்ற விஷயம் எப்படி பாக்குறீங்க சார்? அப்படிப்பட்ட தகவல்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. களம் எப்படி இருக்கு? திமுக வெர்சஸ் அதிமுகவின் களம் எப்படி இருக்கு? பிஜேபிக்கு 2வது இடம் வரவே வராதுங்க. இது நான் பல இடங்கள்ல முதல்ல இருந்து சொல்லிட்டே தான் வரேன். என்ன காரணம்னா, கோர் ஓட் பேங்க்னு ஒண்ணு வேணும். இந்த கோர் ஓட் பேங்கை யாரு கொண்டு வந்து சேர்ப்பான்னா பூத் லெவல்ல இருக்கவங்க தான். பூத்து சராசரியா 800-900 ஓட்டு பதிவாகும்னா 200-250 ஓட்டு கையில இருக்கணும். அது நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணம் மாதிரி, பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் மாதிரி. அது இந்த 250 ஓட்டுக்கான தகுதியும் அந்த தரமும் ஒண்ணு திமுக இருக்கும், இல்ல அதிமுக இருக்கும், பிஜேபி கிடையாது. பட் தேர்தல் காலத்துல நம்ம பலதரப்பட்ட ஒரு பிம்பங்களை கிரியேட் பண்ணலாம். இப்ப சீமான் இருக்காரு, அவர்கிட்ட அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. 200 ஓட்டு ஒரு பூத்துக்கு வாங்குற வாய்ப்பு கிடையாது. இப்ப அவரோட ஓட்டு வங்கி என்பது எதுவோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். அப்ப பிஜேபியோட ஓட்டு வங்கி நமக்கு தெரிஞ்சு அது 6% அதிகபட்சம். அது கூட அவங்க சுயேட்சைகள் கொஞ்சம் வெற்றி பெற்றவங்களை எல்லாம் கட்சிக்குள்ள இழுத்துக்கிட்டாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில். அது 6%-ஆவே தெரிஞ்சுது. அவங்க ஓட்டு கூட கிடையாது. 6% நம்ம வச்சுக்கிட்டா கூட அது 10%-ஆ இன்க்ரீஸ் ஆயிருந்தா கூட பூத்துக்கு 100 ஓட்டு தான் அங்க தேரும். அப்ப எப்படி அவங்க 2வது இடத்துக்கு வர முடியும்? அது ஒரு டால் கிளைம். பட் அது சொல்லத்தான் செய்வாங்க. ஒரு கட்சி நான் 2வது இடத்துக்கு போறேன்னு சொல்றதுல, முதல் இடத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடாது, 2வது இடத்துக்கு போறேன்னு சொல்றதுல நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறாங்க. இப்ப அதிமுக கண்டிப்பா 2வது இடத்துக்கு கடுமையான முயற்சி பண்ணும். பிஜேபி வர விடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எதிர்கட்சி அந்தஸ்தே போயிடும். அப்போ ஜெயிக்க முடியுமா அப்படின்னா சில தொகுதிகளில் வாய்ப்பு தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பிரச்சாரம் எல்லாம் போய் சேர்ந்திருக்கு, அதெல்லாம் மறுக்கவே இல்லைன்னா. சில தொகுதிகளில் வாய்ப்பு தெரியுது. இப்ப ஈரோட்ல தெரியுது, பொள்ளாச்சியில தெரியுது. இதெல்லாம் அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா சிக்கல் என்னன்னாங்க, 2019 அதிமுக ஆட்சி, ஆனா அவங்களால பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியல. தேனி ஒரு தொகுதியை தவிர. இப்பவும் அதே நிலைமை தான். திமுக ஆட்சி, ஆனா ஆட்சி பேர்ல அதிருப்தி இருக்கும். எந்த ஆட்சியா இருந்தாலும் அதிருப்தி இருக்கும். அப்போ 2019 திமுக என்ன கூட்டணியோ அதே கூட்டணி தான் இப்பவும். மைனஸ் பாயிண்ட் ஆட்சி மேல அதிருப்தி. அப்ப ஆட்சி மேல அதிருப்திக்கு ஒரு 100 பேரை நீங்க கேட்டீங்கன்னா 50 பேர் தான் ஆட்சி மேல திருப்தியா சொல்லுவாங்க. ஒரு 20 பேர் 2 கட்டணா தான் பதில் சொல்லுவாங்க. எப்பவுமே நீங்க எந்த ஆட்சி எடுத்தாலும் அப்படித்தான் இருக்கும். அப்ப 100க்கு 35 ஓட்டு தான் ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு சாத்தியம். 65 ஓட்டு சாத்தியம் இல்ல. தேர்தல் நேரத்துல கேம்பெயின் பண்றது மூலமா, பணம் செலவழிக்கிறது மூலமா தான் இழுக்கிறது. அதை 35 ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்னா இப்ப இருக்கிற சினோரியோல ஜெயிக்க முடியும். என்ன காரணம்னா அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு பிளவுபடுறது. அது பலமுனையா பிளவுபடும் போது 35% மேல கொஞ்சம் எட்ஜ் அடிச்சாலே எல்லா தொகுதியும் ஜெயிச்சிடும். இதுக்கு பல உதாரணம் நம்ம சொல்ல முடியும். 2014 ஜெயலலிதா ஆட்சி, 2011 ஆட்சி, அதனால அதிருப்தி இருந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு தேர்தல், ஆட்சி பேர்ல அதிருப்தி. இதே கணக்கு தான். 100 பேரை கேட்டா 40 பேர் ஆட்சிக்கு எதிராக தான் கருத்து சொன்னீங்க. ஆனா அவங்க அவ்வளவு தொகுதி, கிட்டத்தட்ட 40 தொகுதி, 38 தொகுதியோ என்னமோ, 38, ஆமா, தருமபுரியும் நாகர்கோவிலும் மட்டும்தான் எதிரணிக்கு போச்சு. திமுக ஒண்ணுமே கிடைக்கல. 38 தொகுதி அதிமுக. எப்படி ஜெயிச்சுன்னா அதிமுக எதிரான ஓட்டு வங்கி பிளவுபட்டுச்சு. அது 3-4ன்னு பிளவுபடும் போது இன்னும் சொல்ல போனாங்க பிஜேபி அதிகமா ஓட்டு வாங்குவாங்க, திமுக ஈஸியா ஜெயிக்கும். ஏன்னா தேர்தல் மேட்ரிக்ஸ் அவ்வளவுதான். 100 ஓட்டு 80 ஓட்டு பதிவாகுது. திமுக ஓட்டு திமுக விழுந்துரும், அதிமுக ஓட்டு அதிமுக விழுந்துரும்.
அப்ப பிஜேபி ஒரு இடத்துல 10% வாங்குது, இன்னொரு இடத்துல 15% வாங்குதுன்னா அந்த 15% வாங்கின இடத்துல திமுக ஈஸியா ஜெயிச்சிடும். அந்த முதல் இடத்துல இருக்கிற கட்சிக்கான வாய்ப்பு அது ஆளுங்கட்சி. அது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லா தொகுதிகளிலும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதாவது அவங்க சொல்ற அந்த 40க்கு 40 கணக்கு தான் உண்மையிலேயே இருக்கு. சில தொகுதிகளில் கேண்டிடேட் மேல அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி எந்த அளவுக்கு தேர்தல் வரைக்கும் வாக்குப்பதிவு வரைக்கும் இழுக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ உதாரணமா திருநெல்வேலி, இப்போ வேலூர்ல ஏசிஎஸ் பேர்ல ஒரு அனுதாபம் இருக்கு. இப்படி சில தொகுதிகளை நம்ம சொல்ல முடியும். இப்ப தருமபுரி, சௌமியா, இப்படி சில தொகுதிகளில் அது தெரியுது வெளிப்படையா. பட் வாக்குப்பதிவு வரைக்கும் அது கொண்டு போய் செலுத்திடுவாங்களா அடுத்த 2 வாரத்துக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஸோ திமுகவுக்கு அதிகமான தொகுதிகள் அல்லது முழு ஸ்வீப், ஃபுல் ஸ்வீப்புக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கு திமுகவுக்கு அடுத்த இடத்துக்கு வருவதற்கும் ஒரு கணிசமான ஓட்டு சதவீதத்தை பெற்று தாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிஜேபிக்கு 3வது இடம் தான் வரும், அதுக்கு தாண்டி வரவே வராது. பாமக எங்கேயாவது வந்து சீமான் வந்து கொஞ்சம் வலிமையா இருந்தாருன்னா அந்த தொகுதிகளில் 4வது இடத்துக்கு கூட போயிடும். என்ன காரணம்னா சீமான் வந்து ஒரு 8% ஓட்டு எடுக்கிற தொகுதி, 10% ஓட்டு எடுக்கிற தொகுதினா பிஜேபி அங்க வரவே முடியாது. ஸ்டார் கேண்டிடேட் இருக்கிற பிஜேபி தொகுதியை பத்தி பேச்சே இல்லைங்க. தமிழிசையோ அண்ணாமலையோ அது பேச்சே இல்லை. நான் ஸ்டார் கேண்டிடேட் நிறைய இருக்காங்கல்ல, அவங்க தொகுதிக்கு அறிமுகமே இல்லாதவங்களும் இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலையில இருக்கிறாரு அவரு துறைமுக அஸ்வத்தாமன், தொகுதிக்கெல்லாம் ஒன்றும் அறிமுகம் கிடையாது, மெட்ராஸ்காரர். பிஜேபி சார்பா அங்க போட்டு வச்சிருக்காங்க. நமக்கே தெரியும் ஏவேலோ திமுக எவ்வளவு பெரிய விற்பனர்கள்லாம் இருக்காங்கன்னு நமக்கே தெரியும். அதிமுகலையும் விற்பனர்கள் இருக்காங்க. அஸ்வத்தாமன் எவ்வளவு ஓட்டு வாங்கிட போறாரு. அப்ப அந்த இடத்துல சீமானோட நாம் தமிழர் வந்து கொஞ்சம் கடுமையா போராடினாங்கன்னா அவங்க பிஜேபி கூட சமயத்துக்கு அடிச்செறிஞ்சிருவாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு 40க்கு 40 வந்து திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு. ஒருவேளை மற்ற பத்திரிகையாளர்கள் மற்ற ஊடகவியலாளர்கள்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அதிமுக பாமக பாஜக பிரியாமல் இருந்திருந்தால் ஒரு 10 தொகுதிகளாவது அவங்க வந்து கைப்பற்றி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பரவலா பேசப்படுது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சாத்தியம் தானா? சாத்தியம்தான். பைப்போலார் அப்படின்னு வந்தாலே வந்துங்க, நான் சொன்ன இதே கணக்குல 35 ஓட்டு தான் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு கிடைக்கும் போது பைப்போலார்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா, பைப்போலார்னா நெஜ பைப்போலார் வேண்டியது இல்லை, 3ம் 4ம் வீக்கா இருக்கணும். முதல் 2 அணி ஸ்ட்ராங் அணியா மோதும், 3ம் 4ம் 2 அணின்னு இடம் கிடைக்காதவங்க என்ன கட்சியை கலைச்சிட்டு போக முடியும்? அவனும் போட்டி போட்டு தானே ஆகணும். பல நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா 96 தேர்தலில் வைகோவுக்கெல்லாம் எங்கேயுமே இடம் இல்லை. அவர் சிபிஎம்மோட தனி கூட்டணி 5% என்னமோ பிரிச்சாரு, ஓட்டு பிரிச்சாரு. இது இப்படிதான் வரும். வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இடமே இல்லை. வாழப்பாடி ராமமூர்த்தி பாலப்பாடி ராமமூர்த்தி திவாரி காங்கிரஸ் பாமகவோட சேர்ந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டை பிரிச்சாங்க. பட் அவங்களோட வெற்றிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பாமக மட்டும் அவங்களோட ஸ்ட்ராங் ஏரியால 4 சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுச்சு. பட் ஃபுல்லா வந்து அது திமுகவுக்கு போயிடுச்சு. ஜெயலலிதாவே வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். 96 சட்டமன்ற தேர்தல் நிலவரம் இதுதான். அப்போ பைப்போலாருங்கிறது எதுன்னா, களத்துல 4 அணி இருக்கும், ஆனா முதல் 2 அணி தான் ஸ்ட்ராங். ஆனா இப்ப அப்படி இல்லை, இது மல்டி கார்னர் கண்டஸ்டா தான் தெரியுது. காரணம் 3 அணிக்கும் ஓட்டு இருக்கு. திமுகவுக்கும் இருக்கு, அதிமுகவுக்கும் இருக்கு, பாஜகவுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த 3ம் 4ம் சேர்ந்து, அதாவது பாஜகவும் நாம் தமிழரும் சேர்ந்து குறைந்தபட்சம் 15% ஓட்டை வந்து அவங்க எடுத்துருவாங்க களத்துல இருந்து, அதாவது வெற்றி கணக்குல இருந்து எடுத்துருவாங்க. சுயேட்சைகள் அதிருப்தியாளர்கள் இந்த கேண்டிடேட் எல்லாம் சேர்ந்து 3-4% எடுத்துருவாங்க. ஆக மொத்தம் 18-20% ஓட்டு வெற்றி கணக்குக்குள்ள வராது. அப்போ 100 ஓட்டு இருக்கிற ஒரு பூத்துல 80 ஓட்டு பதிவானா 80 ஓட்டுல 20%, அதாவது 16 ஓட்டு அது வெற்றி கணக்குக்கு வராது. மிச்சம் 64 ஓட்டுக்கு தான் நீங்க கணக்கு போடுவீங்க. இந்த 64 ஓட்டுல அந்த முதல் அணிக்கான வாய்ப்பு அதிகம். இப்படித்தான் நான் இதை பாக்குறேன். இப்ப 2வது அணி உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு எதிராக ஒரே அணி இப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தா திமுக பாடு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா அப்படியான கட்டமைப்பு இல்லைங்க. 2014 இருந்தே அப்படி இல்லை. ஜெயலலிதாவுக்கு எதிராக எங்க ஒரு அணி அமைஞ்சத? ஒன்னும் அமையலையே. அதே மாதிரி வந்து 2016 தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக எங்க ஒரு அணி அமைஞ்சது? ஸோ அதெல்லாம் கற்பனை வியூகம் தான், பிராக்டிகலா அமையாது. என்ன காரணம்னா ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிற வெவ்வேறு அஜெண்டா, நிகழ்ச்சி நிரல் இருக்கு. இப்ப அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தா பிஜேபியை ஈஸியா வீழ்த்திடலாமா? அப்ப ஏன் சேரல? இத்தனைக்கும் 79ல அதிமுக திமுக ஒன்னா சேரணும் தானே பிஜு பட்நாயக் வந்தாரு. இந்திரா காந்தியை எதிர்த்து அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேரணும் 2 தலைவர்களும் உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாங்க. நான் வந்து அந்த பேட்டியை பார்த்தவங்கள நான் ஒருத்தன். 79
எங்க சேர்ந்தாங்க. சரி சரி தலையாட்டினாங்களே தவிர சேரல. சேர முடியாது. காரணம் கட்சி, அந்த நலன்கள், அந்த நிகழ்ச்சி நிரல் வேற வேற. அப்போ இதெல்லாம் சேரவே சேராது. இப்படிதான் இந்த களம் இப்படிதான் போகும். அப்படி போகும்போது ஓட்டு பிரிப்புங்கிறது ஆளுங்கட்சிக்கு அணுகும். கண்டிப்பாக சார். இதே போல அடுத்த வீடியோவில் நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட தேர்தலை நெருங்கி இருப்போம்னு நினைக்கிறேன். அப்ப இன்னும் பல கூடுதல் தகவல்கள் வந்து வரும். கண்டிப்பா அதையும் பற்றி பேசலாம். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.